Hi friends, welcome back to JPEG Studio. நீங்கள் உண்மையில் என்ன பார்க்க போனால் நீங்கள் டிஸ்பிளே தெரியுதுல இந்தமாரி நம்ம சாதா ஃபோட்டோவை நம்ம எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஆயில் எஃபெக்ட் கொண்டு வர போகிறது தான் பார்க்க போகிறோம். அது நம்ம PicsArt தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க் என் டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எல்லா APK ஃபைல் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டார்க் மோடை டிசேபிள் பண்ணிடுறோம். ஓகேவா, ஓப்பன் பண்ணினோடனே உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அதில் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து எடிட் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரி இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் வரும். அதில் அந்த பேக்ரவுண்ட் டெலிகிராம் சேனலில் தரேன். அதை நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் டூல் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டு அதில் போய் சேச்சுரேஷன் இருக்குதுல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் யூஸ் இருக்கும். ஓகேவா, 3 சர்க்கிள் போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும். எந்த கலர் உங்கள் ஃபோட்டோவுக்கு சூஸ் ஆகுதோ பார்த்துங்க. நான் இந்த க்ரீன் பிங்க் இருக்கிற போல் இதை நான் சூஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் அந்த எஃபெக்ட் கொண்டு வர போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, நான் இப்போ இந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே தான். அது எப்படி நான் சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி நீங்கள் PicsArtலேயே கட் பண்ணோன்னா ஓகேவா, கட் அவுட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன் இங்கே இருக்குல்ல, ஃபேஸ் கிளாத்ஸ், அதில் பர்சன் கொடுத்தீங்கன்னா அதுவே கட் ஆகிடும். ப்ரிவ்யூ நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு ஓகேனா சேவ் கொடுத்துங்க. ஓகேவா, சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்குல்ல, லேயரு செகண்ட் எரேசரு, அந்த எரேசரை கொடுத்துட்டு எரேஸில் ஹார்ட்னஸ் ஒரு 79 வச்சுட்டு இந்த பார்டர் கட்டமாக தெரியுதில்ல, அதை ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதை எரேஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்தது ஹார்ட்னஸ்ஸை கம்மி பண்ணிங்க, 50க்கு இறக்கிட்டு எரேஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, எனக்கு இது போதும். எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஜூம் ஃபிட்டாக வச்சுக்கணுமோ உங்களுக்கு ஃபிட்டாக வச்சுங்க. நடுவில் எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபிட்டாக வேணுமோ அதை நீங்கள் அழகாக ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நான் இப்போ ஃபிட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. ஓகேவா, டிக் ஆப்ஷன் கொடுத்துச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, டூல்ஸ் இருக்குல்ல, அந்த டூல்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு 3ஆவதோ கிளாரிட்டி இருக்கும், அந்த கிளாரிட்டி கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு என்னால் அசிங்கமாக தான் கேட்குறீங்களா, வெயிட் பண்ணுங்கள். மேலே லேசர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு கடைசியில் இன்வெர்ட்டர் இருக்கா, அந்த இன்வெர்ட்டரை கொடுத்துட்டு ரீஸ்டோர் ஆப்ஷன், இந்த ப்ரெஷ் இல்லை செகண்ட், அதை கொடுத்து முடிக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா, சைஸ் கொஞ்சம் அதிகமாக முடிக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிற போல் பார்த்துங்க. ஓகே, கையாலே ட்ராப் பண்ணுங்க முடிக்கு மட்டும். ஓகேவா, வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, 85 வச்சுக்கலாம். 85 வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, எஃபெக்ட் இருக்குல்ல 3ஆவது, அதில் ஆர்டிஸ்ட் பிளருக்கு அடுத்து ஆர்டிஸ்ட் இருக்கும், ஆயில் பெயிண்ட் இருக்கும். ஓகேவா, இந்த ஆயில் பெயிண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆயில் பெயிண்ட்டை கொடுத்துட்டு ஓகே, நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறது இல்லை ஆயில் பெயிண்ட்டை. ஓகே, நான் ஒரு 47 வச்சுக்கிறேன். 47 வச்சுட்டு அதே தான் எரேசர் வெயிட் பண்ணுங்க, எரேசர் கிளிக் பண்ணிட்டு இன்வெர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரீஸ்டோரில் அந்த முடிக்கு மட்டும் நம்ம அந்த ஆயில் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறோம் கையால் வரைஞ்சி. ஓகேவா, ஓகே, இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குறைச்சிக்கணும். ஓகேவா, ஓகே, நான் ஒரு 42 வச்சுக்கிறேன், இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இதில் சினிமா தெரியுது, இதில் லைட்டாக எடுத்து விட்டு. ஓகே, இதை கொடுத்துட்டு ஆயில் பெயிண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு புருவத்தில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ இங்கே நீங்கள் பாருங்கள். ஓகேவா,
ஓகே, நீங்கள் இந்த அளவு போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, அதுக்கு தான். ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு டிக்கு, ஓகேவா? டிக் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட்ஸில் செகண்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இதோ இருக்குல்ல, அந்த வேவுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு 6 7 அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இந்த வேவ்னு இருக்குல்ல, அது கீழே BRNZ1 அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு உங்கள் ஃபோட்டோக்கு எது சூஸ் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிங்க, ஓகேவா? ஓகே, இந்த 1991 அதெல்லாம் வேணாம், இது உள்ளாரே இருக்கிறது. ஓகே, நான் இப்போ இதை சூஸ் பண்ணிட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகே, மூஞ்சில் மட்டும் அதை அப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, அப்ளை பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் இன்னொரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த ரேசர் பக்கத்தில் இருக்கிறதுல. ஓகே, அடுத்து டிக் ஆப்ஷன் டூல்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் இதான் முக்கியமே. நம்மளோட ஃபோட்டோவில் ஆயில் எஃபெக்ட் தெரியணும்னா எந்த இடத்துல ஹைலைட் இருக்குதோ அதை நம்ம வெள்ளையாக இருக்குல்ல அந்த இடம் தான் நம்மளுக்கு ஆயில் எஃபெக்டே கொடுக்கும், ஓகேவா? ஹைலைட்ஸை ஃபுல்லாக வச்சுங்க, ஓகேவா? ஃபுல்லாக வச்சுட்டு இரேசர் ஆப்ஷனில் இன்வெர்ட் கொடுத்துட்டு எந்த இடத்துலாம் ஹைலைட் இருக்குன்னா அந்த மூக்கு, அப்புறம் அந்த சைடில் அந்த இடத்துலாம், ஓகேவா? இந்த இடம் இதை லைட்டாக சூஸ் பண்ணிங்க. ஓகே, அப்ளை பண்ணிங்க. அதே போல் இந்த இடம் அதுலேயே உங்களுக்கு தெரியுது இல்லை, ஃபோட்டோலேயே வெள்ளை கலர் லைட்டாக இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிக்கணும், ஓகேவா? ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனில் உங்கள் ஃபோட்டோ எந்த அளவுக்கு தேவையோ கம்மி பண்ணி வச்சுங்க, ஓகேவா? டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் பிளர் இருக்குல்ல, அந்த பிளரில் ஃபஸ்ட்டு 2 வச்சுக்கணும், ஓகேவா? பிளரோட ஸ்ட்ரென்த்து 2 வச்சுட்டு இரேசரில் இன்வெர்ட் கொடுத்துட்டு எந்தெந்த இடத்துலாம் ஒயிட்டாக இருக்குல்ல, நம்ம ஹைலைட் கொடுத்தோம்ல அந்த இடத்தெல்லாம் பிளர் பண்ணுறோங்க, ஓகேவா? ஓகேவா? பிளர் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பியூட்டின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பியூட்டியில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹேர் கலருன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் தானாக உங்களுக்கு கலர் ஆகும், ஓகேவா? ஹேரு அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, ஓகேவா? ப்ளூ சூஸ் பண்ணிட்டு இரேசர் ஆப்ஷனில் இந்த இடம் அழிச்சிக்கிறேன், எனக்கு நடுவில் மட்டும் இருந்தால் போதும் அந்த ப்ளூ. ஓகே, அழிச்சிட்டு டிக் கொடுத்து விட்டாங்க. டிக் கொடுத்துட்டு திரும்பி அந்த ஹேரை கிளிக் பண்ணி அடுத்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. நான் அடுத்தது க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? க்ரீன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு எங்கே தேவையான மட்டும் ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணி எனக்கு இந்த இடம் தேவை, உங்களுக்கு சேச்சுரேஷன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே அடிச்சிக்கிறேன், ஓகேவா? ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே தான் அடுத்த கலர் உங்களை அப்ளை பண்ணால் திரும்பி அந்த ஹேரை கிளிக் பண்ணி அது இரேசர் கொடுத்து முதல்ல அழைச்சிடுங்க, ஏன்னா அது ஒரு தானாக ஒரு கலரை போட்டிருக்கும், ஓகேவா? அடுத்தது நான் அந்த ஊதா கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேச்சுரேஷன் இங்கே ப்ரெஷ்ஷில், ஓகேவா? ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்டுங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க. ட்ரான்ற ஆப்ஷன் அதில் ட்ரா கிளிக் பண்ணிவிட்டு லேயரில் இன்னொரு லேயர் ஏற்கனவே இருக்கலாம், அந்த லேயரில் ஓவர்லே கிளிக் பண்ணிங்க, ஓகேவா? ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்க. செட் கொடுத்துட்டு எந்த ப்ரெஷ்னால் ஃபஸ்ட்டு ப்ரெஷ், ஓகேவா? கலரில் பிங்க் சூஸ் பண்ணிங்க. இந்த சைடு அப்ளை பண்ணிவிட்டு ஓகேவா? ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஃபோட்டோக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகே, எனக்கு இது ஓகே, ஓகேவா? உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? கொடுத்துட்டு லேயரில்
அதை அப்படியே மெர்ஜ் பண்ணிங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்குல்ல, அதை கொடுத்து சேவ் இமேஜ் கொடுத்திங்கன்னா உங்கள் கேலரியில் இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.